நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிருங்க. ஏன் ஷேர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஃபேக் சேனல்ஸ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல ஏமாந்து வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம கடைசி வரையா ஒரு காணல் நீர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கால்பர் பாத்தீங்க அப்படின்னா 2323 கடந்த மாதம் கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நாளன்னைக்கு தான் 27/5/2024 தான் கடைசி நாள். அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், சமையலர், தோட்டக்காரர், டிரைவர், ஜூனியர் ஃபெலிப், சீனியர் ஃபெலிப், எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் ரொம்ப நெருங்கிருச்சு. இனி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் அப்படியே உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த அப்ளிகேஷன் தப்பா பண்ணவங்க பாத்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்க. எடிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் மிக மிக குறைவா இருக்குது. அதனால நீ எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதை திங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து இன்னைக்கே போய் ப்ரௌசிங் சென்டர்ல ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டரை பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸான ப்ரௌசிங் சென்டர்ல போய் கொடுத்து தவறு இல்லாம அப்ளை பண்றதுக்கான அந்த முயற்சியை மேற்கொள்ளுங்க. ஆல்ரெடி எனக்கு அப்ளிகேஷன் தப்பாயிருச்சு, எரர் ஆயிடுச்சு அப்படின்னா நியூவா ஐடி கிரியேட் பண்ணி அதுல இருந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்கீங்களோ அந்தந்த மிஸ்டேக் பிரகாரம் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அது பின்னாடி பாத்துக்கலாம். அதாவது அப்ளிகேஷனை போட்டுருங்க, தவறு இல்லாம அப்ளிகேஷன் போட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க. நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.